ராஜியுடைய கதாபாத்திரம் பல பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்க முடியுது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் மேலே நமக்கு ஒரு கரிசனமும் ஒரு பரிதாபமும் ஏற்படணுங்கிறதுக்காக தங்கமயிலுக்கு பக்கத்தில் எப்பயுமே ஒரே விஷயம் தான் சீரியலில் பண்ணுவாங்க. முக்கியமாக ஒருத்தங்களை கெட்டதாக்கணும் கெட்டவங்களாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதை விட திடீர்னு ஒருத்தவங்க நல்லவங்களாகிடுவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க கெட்டவங்களா ஆல்ரெடி இருக்காங்க, அவங்கள விட கெட்டவங்களா இன்னொருத்தவங்களை க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இவங்க மேலே பரிதாபம் வர வைப்பாங்க. அந்த மாதிரி நல்லா இருந்த சரவணனை ஏதோ ஒன்றுமே புரிஞ்சிக்காத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி இப்போ மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சம்பளத்தை ஃபுல்லாக அப்படியே கொடுத்த உடனே கொஞ்சம் உன் செலவுக்கு வச்சுக்கடானா, எனக்கு என்னப்பா செலவு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் வச்சுக்கங்க, வேணா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இதில் தங்கமயில் கடுப்பாய் எதுக்கு மொத்த சம்பளத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா, அதான் என் வழக்கங்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா, ஏன் என்ன இந்த மாதம் சம்பளம் நான் ட்ரீட் வைக்கணுமா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சு வந்த சம்பளம்ட்டு அப்படின்னு கேட்க, அப்படி இல்லை, யார்கிட்டையோ கடன் கேட்டுட்டு இருக்கீங்களே தம்பிங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஏன்னா தம்பிங்க அவங்களுக்காக கடன் வாங்கினாங்கன்ட்டு. ஸோ அப்போ இந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கை காசு கொஞ்சோண்டு வாங்கி அதை வச்சு தம்பிங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கலாம்ல அப்படின்னா, அதெல்லாம் வேணாம், நான் வேறு ஏதாவது வழி பார்த்துக்கிறேன், அப்பாட்ட கொடுத்த அந்த முறையெல்லாம் மாற்றக்கூடாது அப்படிங்கிறார். இதுக்கு நடுவில் இப்போ தங்கமயில் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்டால், ஏன் அப்படின்னா அம்மாவுக்கு கால் வலின்னு கதையை விடுறாங்க. அம்மா கால் வலி, அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வீட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வரேன், என் தங்கச்சிக்கு சமைக்க தெரியாதுன்னா, இப்போ உடனே அவங்க அரசிக்கு வேறு போகிற இடத்துல எப்படி இருக்க போதுன்னு பேசுகிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அரசி குமரவேல் ஒரு கல்யாண ட்ராக் ரெடி ஆகிட்டு இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இந்த விவகாரங்கள், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் பொழுதே இப்போ தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியன் என்ன பண்ணுறாரு, சரி வீட்டுக்கு போயிட்டு வாமா அப்படின்ட்டு சரவணனை ட்ராப் பண்ண வேற சொல்லிடுறாங்க. சரவணனும் தங்கமயிலும் ஒன்றா பைக்கில் போகும்பொழுதே ராஜி கிட்டக்க மீனா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன எப்படி இவ்வளோ தைரியமாக நீ பேசின அப்படின்னு கேட்டால், இனிமேல் இப்படி தான்க்கா, நம்ம தைரியமாக இருந்தால் தான் நம்ம தேவைங்கிறத சாதிக்க முடியும், அடுத்து நான் கண்டிப்பாக நான் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குவேன் அப்படின்னா என்னை விட பெரிய போஸ்ட்டுக்கு வா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. கோமதியை நினச்சி வருத்தப்பட்டாலும் கோமதி பண்ணது தான் கொஞ்சம் தப்புகள் ஜாஸ்திங்கிறதையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ பைக்கில் போயிட்டே இருக்கும்போது குறுக்க யாரோ வந்த உடனே டக்குன்னு பயத்தில் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க தங்கமயில். அதுக்கு பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவோட கௌரவம் என்ன வருது, கையெடுங்கிறாரு சரவணன். கடுப்பாயிட்டாங்க தங்கமயில். இதுக்கு நடுவில் ரோட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாக்கியம். அப்போ சண்டை போட்டுகிட்டே இருக்கும் பொழுதே கரெக்டாக மருமகனும் மகளும் வரதை பார்த்து அவங்களாம் அனுப்பிவிட்டுட்டு, என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாங்களே அப்படின்னு சரவணன் சொல்லணுன்னே, ஆமாம் காய்ச்சலாக இருக்குது, 2 நாளாக கஷாயம் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்க. கால் வலின்னு தான் சொன்னாங்க அப்படின்னா, கால் வலி தான், அது எப்பயுமே இருக்கிறதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லி சரவணனை உள்ளே கூப்பிட்றாங்க. அவர் கிளம்பிடுறார். வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க தங்கமயில். அவங்க 2 பேர்த்தையும் நான் சேர்த்து வச்சேன், அவங்க ஆனால் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்னை தனியாக கழட்டி விட்டாங்க, அத்தை கூட சேர்ந்துட்டு ராஜியும் மீனாவும். மாமாவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லி போனபோது நம்ம வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, அதனால இன்றைக்கி நான் வரேன்னு சொன்னால் எதுக்கு போகிறேன்னு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு அந்த வீட்டில் என்ன செய்கிறதுனே தெரில. இது இல்லாமல் இன்றைக்கி ஒரு காரியத்தை செஞ்சார், மொத்த சம்பளத்தையும் கொண்டு போய் அப்படியே கொடுத்துட்டாரு, நமக்கு கை காசு கொஞ்சம் செலவு கூட வேணாமா அப்படின்னா, அதெல்லாம் இல்லை அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு உடனே மற்ற விஷயத்தை கூட பேசாமல் இருந்த பாக்கியம் காசு போயிடுச்சுன்னா கடுப்பாயிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.